ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாஜிக் டீச்சர். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 8.2ஓட பேசிக்ஸ் அண்ட் கொஷின் 1ல் 1 2 3 இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ எவாலுவேட் த ஃபாலோயிங் த ஃபஸ்ட்டு கொஷின் இல்லையா, அதில் ஃபோர்த்து பார்ட் வந்து என்னென்னா sin 30 + tan 45 minus cosecant 60 divide by secant 30 plus cos 60 plus cot 45. ஒன்றும் இல்லை, இந்த sin 30 இஸ் a ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் இல்லையா. 0 30 45 60 90 இதெல்லாம் நமக்கு வேல்யூ தெரியும். அதோட வேல்யூவை ஜஸ்ட் we are going to substitute. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் sin 30? sin 30 is 0 1/2 right. 1/2 is the value of sin 30. What is tan 45? Tan 45 we know that is 1 minus what is cosecant 60? Cosecant 60 is 2/√3 right, minus 2/√3 whole divided by secant 30. What is secant 30? Secant 30 is 2/√3. Okay, then plus cos 60. What is cos 60? Cos 60 is 1/2 plus cot 45. What is cot 45? Cot 45 is also 1. Tan 45 is also 1. Cot 45 is also 1. Alright? Okay. இதுக்கப்புறம் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். See, this is 1/2 right. இங்கே 1 இருக்குது, கீழே 1 இல்லைன்னா டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ளஸ் 1/1 இந்த மாதிரி எழுதிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மைனஸ் 2/√3 in the numerator right. In the denominator it is 2/√3 plus 1/2 plus this is 1 இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். then 1/1 right. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா we are going to take LCM for the numerator. okay, numerator part. இப்போ numerator partல 2 1√3 இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மூணு நம்பரையும். 2 × 1 is 1, 2 × 1 is 2, 2 × √3 is 2√3. ஸோ 2√3 எல்சிஎம்மாக எடுத்துக்கிறோம் இந்த பார்ட். ஓகே, தென் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 2 மட்டும் இருக்குது, 1 √3யும் இல்லை. அதனால் இந்த 1ஆலையும் இந்த √3ஆலையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 × 1 is 1, 1 × √3 is √3. ஸோ இது ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிளியராக எழுதி காமிக்கிறேன். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இங்கே 1 இருக்கா, 1 இன்ட்டு இங்கே 2 இருக்குது, அதனால் 2ஆல் நம்ம பண்ண வேண்டியதில்லை, இந்த 1ஆல் பண்ணுங்கள். 1 √3. இப்போ இது எடுத்துக்கோங்க, ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, ப்ளஸ் சிம்பிள். இங்கே 1 இருக்குது, அதனால் 1ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. இந்த 1 இந்த மல்டிப்ளிகேஷன் 1 × 2 1 × √3. 1 × 2 is 2, 1 × √3 is √3. ஓகே, அகைன் we have மைனஸ் சிம்பிள் ஹியர் இல்லையா. ஓகே, இப்போது இங்கே √3 இருக்குது, அதனால் இந்த 2வை √3ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. அந்த 2வை எழுதிக்கிறோம், அப்படி எழுதிக்கிறோம். 2 × 1 தட் இஸ் இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். திஸ் இஸ் த நியூமரேட்டர் பார்ட். பாருங்கள், டினாமினேட்டரில் அதே மாதிரி எழுதுகிறேன். we take 2√3 × 1 is 2√3. 2√3ஐ எல்சிஎம்மாக எடுக்கிறேன். ஸோ இங்கே √3 இருக்குது, இங்கே 2 இருக்கா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 this 1 we have ப்ளஸ் சிம்பிள் ரைட். இப்போ இந்த நம்பரில் we have 2 இருக்கு இல்லையா, அப்போ √3 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம். we have 1 √3 × 1 √3 × 1 we have again 1 இருக்குது, 2 × √3 2 × √3.
ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். See, now 1 into 1 is 1, 1 into root 3, root 3. Root 3 plus 1 into 2 is 2, 2 into root 3 is 2 root 3 minus 2 into 1 is 2, 2 into 2 is 4. 2 2s are 4, 4 into 1 is 4. Okay, sorry, denominator I didn't write, right? Root 3 plus 2 root 3 minus 4 by 2 root 3. We have a 2 root 3 here, right? This whole divided by this one. 2 2s are 4, 4 into 1 is 4. Here we have 1 into root 3 is root 3, root 3 into 1 is, that is root 3. Plus we have 2 root 3, right? 2 root 3, we have 2 root 3. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத சம்டைம்ஸ் மறந்துடுவோம் நம்ம, பட் கிளியராக கான்சென்ட்ரேட் பண்ணி we have to write. Okay, okay. See, then the next step, we have 1 root 3 here plus 2 root 3. 1 plus 2 is 3, so 3 root 3. We have 3 root 3 here minus 4, which is divided by 2 root 3. We have 2 root 3, right? Whole divided by, here இங்கே ஒரு ரூட் 3 இருக்கு இல்லையா, ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்கிறது அர்த்தம். ஸோ ஒரு ரூட் 3 இருக்குது, இங்கே 2 ரூட் 3 இருக்குது. அப்போ ஒரு ரூட் 3 ப்ளஸ் 2 ரூட் 3, 3 ரூட் 3. 4 ப்ளஸ் 3 root 3, right? Which is divided by, again we have 2 root 3 இல்லையா. இப்போ இந்த டேர்மை அப்படியே மேலே கொண்டு போவோம். அப்போ 3 root 3 minus 4 by 2 root 3. இந்த டேர்ம் மேலே கொண்டு போனால் என்னாகும், தலைகீழாக மாறும் இல்லையா, இன்வெர்ஸாக மாறும். ஸோ 2 root 3 by 4 plus 3 root 3. ஓகே, பாருங்கள் இங்கே ஒரு 2 root 3, இங்கே ஒரு 2 root 3 கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ we have 3 root 3 minus 4 by 4 plus 3 root 3. Here we have some root values in the denominator இல்லையா. இந்த மாதிரி ரூட் வேல்யூ கீழே இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த சிம்பிள் மட்டும் மாற்றிட்டு 4 minus 3 root 3ன்னு மல்டிப்ளை பண்ணுறோம். எதுக்கு, இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு. இதே சேம் நம்பர் பட் ஆப்போசிட் சைன். ஓகே, 4 minus 3 root 3. இப்போ டினாமினேட்டரை நீங்கள் இன்கேஸ் இஃப் யூ மல்டிப்ளை the denominator by anything, you have to multiply the numerator with the same number இல்லையா. Why do we do this? Because the value should not be changed. வேல்யூ வந்து மாறாது. இப்போ இதே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வேல்யூ மாறாது. அதனால் அதே நம்பரால் மேலே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணணுன்னா, this is a set of number, this is a set of number, this is a set of number, this is a set of number. First என்ன பண்ணணும், we have to multiply set of numbers multiply பண்ணுறதுக்கு 3 root 3 and 4. Then 3 root 3 should be multiplied with 3 root 3. And first இது பண்ணுவோம். 3 root 3 into 4 is 12 root 3, right? Then 3 root 3 into 3 root 3, 3 3s are 9, root 3 into root 3 is 3. So see, 3 root 3 is 12 root 3. 3 into 4 is 12, 12 root 3. Again we are multiplying. We have here plus now. This one by this. Here it is minus. So you should put minus. You should not forget to do this. So 3 root 3 என்ன வரும்? See, 3 root 3 into 3 root 3. 3 3s are 9. Root 3 is 9, right? So root 3 is root 3 into root 3 is 3, right? இப்போ 3 root 3 is 9.
into root 3 into root 3 is 3, right? Okay, then we have to first multiply this number with this number. Here minus 4 plus 4, so minus 16. Minus 4 into minus, here minus into minus, no, so plus symbol. See, 4 into 3 is 12. We have a root 3, right? 12 root 3, which can just divide by, here it is in the form of, already சொல்லியிருக்கேன், this is in the form of a plus b, this is in the form of a minus b. இது எப்படி எழுதுவோம்? a squared minus b squared எழுதுவோம் இல்லையா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 4 squared minus 3 root 3 the whole squared. Okay, see, now 12 root 3 plus 12 root 3 is 24 root 3 minus 9 3s are 27 minus 16, right? This divided by 4 squared is 16 minus 3 root 3 square, 3 squared is 9, 3 root 3 into 3 root 3 என்ன வரும்? ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 3 into 3 is 9, root 3 into root 3 is 3, 9 3s are 27, so 16 minus 27. Okay, now இதில் பாருங்கள், we have 24 root 3, right? This is minus 27 minus 16, right? 7 3s are, so this is also both values, no, both are in minus value, so minus. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இது மல்டிப்ளை பண்ணல, ஆட் பண்ணுறோம். அப்போ இதுவும் மைனஸ் வேல்யூ, இதுவும் மைனஸ் வேல்யூ இல்லையா? அப்போ 7 + 27 + 16 is 43. ஸோ திஸ் ஆல்சோ மைனஸ், திஸ் ஆல்சோ மைனஸ், ஸோ minus 43. நீங்கள் இன்கேஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, ஸோ திஸ் இஸ் minus 43. ஹியர் இட் இஸ் minus, I think so, 11. 16 minus 27 is minus 11, right? Okay, see, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? எப்பவுமே டினாமினேட்டர் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம மைனஸ் வந்து மேலே மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸால் மேலே மல்டிப்ளை பண்ணுங்க. minus 24 root 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 43, கீழே மைனஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11, ரைட்? பாருங்கள், இதில் வந்து மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே ப்ளஸில் இருக்க சிம்பிளை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இதை நீங்கள் வந்து யூ கேன் ரைட் இட் லைக் 43, திஸ் ப்ளஸ் 43, நோ, ப்ளஸ் 43, திஸ் இஸ் மைனஸ் 24 root 3 by 11. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். இப்படி எழுதினாலும் வேல்யூ ஒன்று தான். ஸோ ப்ளஸ்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், 43 minus 24 root 3 by 11. ஓகே, ஓகே. இப்போது we are going to see the next one, the fifth sum. Okay, fifth part of first question. See, this is fifth part of first question. Question is 5 cos squared 60 degree plus 4 secant squared 30 degree minus tan squared 45 degree divided by sin squared 30 degree plus cos squared 30 degree. நீங்கள் இது பார்த்த உடனே if you see sin squared theta plus cos squared theta is equal to 1 for same theta value இல்லையா? But this kind of question, to evaluate, you have to put the values of sin 30. Okay, see here 5 into what is cos 60, sin cos 60 is 1/2, right? So 1/2, but we have cos squared, no, 1/2 squared. 4 into what is secant 30? Secant 30 is 2/√3, right? 2/√3 the whole square. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர்டு இருந்ததுன்னா
நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஏன்னா ஸ்கொயர்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி ரூட் 3 வேல்யூஸில் என்ன ஆகும், ஹோல் நம்பராக 3ஆக மாறிடும். ஓகே, நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது 3ஆக மாறிடும். ஹியர் tan 45 is 1 squared. So divided by sin 30 is 1/2 இல்லையா, sin 30 is 1/2, so 1/2 squared plus cos 30 is √3/2, right? So √3/2 squared. நீங்கள் பாருங்கள், இது எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் இதோட வேல்யூ 1 தான் வரும். ஏன்னா நமக்கு தெரியும் sin squared theta plus cos squared theta is 1 இல்லையா. ஓகே, ஸோ 5, 1 squared is 1, 2 squared is 4, plus 4, 2 squared is 4, √3 squared is √3 into √3, 3, minus 1 squared is 1, right? Denominator, this is 1 squared is 1, 2 squared is 4, √3 squared is 3, 2 squared is 4, right? Okay, so this is 5 into 1 is 5, 5/4 plus 4 into 4 is 16/3 minus 1, which is divided by, if you take 4 as common, 1 plus 3. So 5/4 plus 16/3 minus 1 divided by 1 plus 3 is 4, 4/4. This is 1, right? So this is 1. So this is 5/4. 1 இருந்ததுன்னா 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you will get the same number இல்லையா. ஓகே, அதனால் 5/4 plus 16/3 minus 1. 1 இல்லைன்னா 1 இருக்கிற அர்த்தம். இதில் LCM எடுங்க. LCM எடுத்தால் 4 3s are 12, 12 1s are 12. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இங்கே 4 இருக்குது, 3 1 இல்லை இதில். ஸோ 3ஆலையும் 1ஆலையும் இந்த 5 மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இங்கே. ஸோ 3 5s are 15, 1 15 is 15, 15 ப்ளஸ் சிம்பிள். இங்கே 3 இருக்குது, அதனால் 3ஆல் இந்த 16 நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேணாம். பட் 4 16s are 64 இல்லையா. 164 is 64 மைனஸ் இங்கே 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும், 3ஆலையும் 1 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 4 into 3 is 12, right? Okay, then which is equal to, if you add 64 and 15, 74, 79 minus 12 is 79 minus 10 is 69, 67, 67. We have 12 in the denominator. So we evaluated this sum. Okay, thank you.